மக்களவை கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி தொடங்குவதாக நாடாளுமன்ற விவரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றதை அடுத்து 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் 3 தினங்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். 8 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தொடர் ஜூலை 3ஆம் தேதி நிறைவடைகிறது. இதேபோல மாநிலங்களவை ஜூன் 27ஆம் தேதி தொடங்கி ஜூலை 3இல் நிறைவடையும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் வென்ற நிலையில் அதில் எதை ராஜினாமா செய்வது என குழப்பத்தில் இருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுல் காந்தி 2லும் வெற்றி பெற்றார். அரசியலமைப்பு சட்டப்படி ஒருவர் 2 மக்களவை தொகுதிகளில் வென்றால் தேர்தல் முடிவு வெளியான அடுத்த 14 நாட்களில் ஏதேனும் ஒரு தொகுதியில் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இந்நிலையில் கேரள மாநிலம் மலப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி எந்த தொகுதியை ராஜினாமா செய்வது எனும் விஷயத்தில் மிகவும் குழம்பி போயிருப்பதாகவும் தான் கடவுளாக கருதும் வயநாடு மக்களிடம் கேட்டு முடிவு எடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்.